இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆம் தேவ பிள்ளைகளே, பிதாவானவர் நம்மளை நேசித்து தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தார். அன்பாய் இருப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. கிறிஸ்து எப்படி நம்மில் அன்பாய் இருக்கிறாரோ அதை போல நாம் பிறரில் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் ஒருவர் மேல் அன்பாய் இருக்கும் பொழுது அதில் பொறாமை இருக்காது. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் கை கொண்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை அன்றி வேறு தேவன் அல்ல. அவரை மாத்திரம் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அப்படி பிறரை நாம் நேசிக்க வேண்டும். நம்மை நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அப்படி பிறரையும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான நோக்கமாக இருக்கிறது. அன்பாக இருக்கிற நாம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த நாளில் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவர் அன்பை வெளிப்படுத்தி அவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.